7/10/2025 சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பும் பார் கவுன்சில் அலுவலகத்திற்கு முன்பும் உள்ளேயும் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அவர்கள் குண்டர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு பார் கவுன்சில் அலுவலகத்துக்குள்ளே உள்ளே நுழைந்தும் சரமாரியாக தாக்கியும் பார் கவுன்சிலினுடைய பொருள்களை சேதப்படுத்தியும் ராஜீவ்காந்தி வழக்கறிஞருடைய இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியும் தொடர்ந்து இருந்து வருவதால் நாங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் திருச்செங்கோடு, பரமத்தி, ராசிபுரம், நாமக்கல் வழக்கறிஞர் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கறிஞர் சங்கங்கள் அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் ஒன்று சேர்ந்து ராஜீவ்காந்தி அவர்கள் கொடுத்த புகாரினை இதுவரையில் பதிவு செய்யாமல் இருக்கிற காவல்துறையை கண்டித்தும் தமிழக அரசு உடனடியாக புகாரினை பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்ய உடனடியாக காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியும் அதற்கு பின்னிட்டு இந்த வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக வருகின்ற நடந்து கொண்டிருக்கிற இந்த சட்டசபையினுடைய கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாகவே இந்த வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நாமக்கல் மாவட்ட தலைமை நீதிமன்றத்திற்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் உடனடியாக இந்த ராஜீவ்காந்தி அவர்களை தாக்கிய குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறை தாமதிக்காமல் கைது செய்ய வேண்டும் என்றும் அதற்கு பின்னிட்டு உரிய நடவடிக்கையை எடுக்க தமிழக அரசு காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் அங்கே இதில் யாரும் எந்த விதமான ஒளிமறைவும் இல்லை. காரணம், அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜிலே 7/10/2025 அதாவது பார் கவுன்சிலுக்கு முன்பும் உயர்நீதிமன்றத்துக்கு முன்பும் நடந்த விஷயங்கள் அப்படியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பதிவாகியிருக்கிறது. It is a crystal clear that the wrongdoer, who is the wrongdoer? The police should take immediate action against the wrongdoer. That is our submission before the government and as well as the police officials.